லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணியிருந்த பச்சை தாராவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே வாங்கிட்டே இருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அவங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு எனக்கு பர்சனலாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது தமிழ் மத கடவுளும் இவங்க பச்சை தாரா, அது மட்டும் இல்லாமல் புத்த மத கடவுளாக திகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் மத கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க. அதாவது மாதர்கள் அப்படின்னு சொல்லப்படுவது வந்து அசுரர்களை சம்ஹாரம் பண்ண பல தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, பெருமாள், முருகர், கிருஷ்ணன், இவங்க ஒவ்வொருத்தரோட அவதாரங்களுக்கும் பின்னாடி சக்தியா திகழ்ந்திருக்காங்க இந்த பச்சை தாரா. பச்சை தாரா வந்து ஒரு நடுநாயகி. அது பச்சை மட்டும் இல்லாமல் சிகப்பு, வெள்ளை, இப்படி நீலம், இப்படி பல பல கலர்களில் பச்சை தாரா வந்து வணங்குறது உண்டு. அதில் பச்சை தாரா வந்து நடுநாயகியாக வச்சு திகழ்வுறாங்க. பச்சை தாராவை நம்ம வீட்டில் வச்சா போதும், அபிஷேகம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இருந்து நீங்கள் சின்னதாக ஸ்லோகம் சொன்னால் போதும், உங்களோட என்ன நினைச்சாலுமே அது கண்டிப்பாக நிறைவேறும். இதுக்காக சொல்லக்கூடிய சின்ன மந்திரம் ஓம் தாரே தூ தாரே தோரே சோகா. இதை குறைந்தது 64 முறையிலிருந்து 1001 முறை வரைக்கும் சொல்லலாம். இதை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பாக அங்கே நினைச்சது நடக்கும்.